இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். பட் மெயின் விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ. எஸ்பெஷலி பத்திரிக்கை நண்பர்கள் மறுபடியும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த மாதிரி நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் வந்து எல்லாரும் சொல்கிற மாதிரி ஒரு பேஸ்ட் ஆன் அ ட்ரூ லைஃப் இவெண்ட். ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம்லி ஹீரோயிக் மூமெண்ட்ஸ், அந்த ட்ராமடைசேஷன், அந்த எக்ஸ்ட்ரா சினிமா வந்து இதில் வந்து காட்டாமல் ஒரு ட்ரூ டு லைஃபாக வந்து பண்ணி ஒரு இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டை பற்றி படம் பண்ணதுக்கு அண்ட் அதில் என்ன இன்க்ளூட் பண்ணதுக்கு வெரி பிக் தேங்க்ஸ் டு ஜேபி சார். நான் வந்து நிறைய இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், அவரோட ஒர்க் பண்ணுறது வந்து ஜனாஸோட ஒர்க் பண்ண மாதிரி இருக்குன்னு. பிகாஸ் எனக்கு படம் முழுக்க அந்த ஒரு ஒரு இம்பல்சிவ் வைப், ஒரு வந்து ட்ரூ டு ஹார்ட் வைப்பில் ஒர்க் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல் இந்த படத்தில் ஒரு பாட்டாக இருந்ததுக்கு. ஐ திங்க் நிறையா பேர் பேச வேண்டியிருக்கு, ஸோ ரொம்ப ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். நான் வந்து கேஜிஆர் சார் பண்ணுறாருன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்ன போது தேவை லைக், இஸ் இட் த சேம் கேஜிஆர்? வாட்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். இவங்களாம் வந்து 5 வருஷம் ஜிம் போனவங்க. ஸோ அவங்கள வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் பார்த்து, ரிசல்ட்டை பார்த்து. இட் வாஸ் வெரி இம்ப்ரெசிவ். அண்ட் பீட்டர் ஹேன் மாஸ்டர், நான் வந்து நினச்சி பார்க்கல இவரோ இந்த மாதிரி ஒரு பர்சனோட எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைக்கும்னு. அண்ட் ஐ திங்க் இவரோட ஒரு படம் பண்ணால் ஒரு 5 படம் பண்ண மாதிரி. வெரி வெரி ஃபேண்டாஸ்டிக். எல்லாரையும் சொல்லணும். கிப்ரான் சார் சொல்லவே தேவையில்லை, ஹீ இஸ் ஃபேபியுலஸ். இந்த பிளேலிஸ்ட் தான் எனக்கு லூப்பில் ஓடிட்டு இருக்கு இப்போது. பட் நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன். கடைசியில் நீங்கள் எல்லாம் பார்த்தப்போ எங்களுக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்கன்னு. அதே மாதிரி இந்த படத்துக்கு உங்களை விட்டால் யார் இருக்காங்க. நீங்கள் வந்து இது வரைக்கும் சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க எங்களுக்கு. அண்ட் எஸ்பெஷலி இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் அருண், பிரசாந்த், அஜித். பேர் பிரசாந்த், அருண், பிரசாந்த், அஜித். இந்த மாதிரி யங் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட் மக்களுக்கு போக வேண்டும்னு ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக கமர்ஷியலாக சும்மா லைக் பஞ்ச் ஆஃப் சாங்ஸ், பஞ்ச் ஆஃப் ஐட்டம் நம்ம இதெல்லாம் பண்ணாமல் ஒரு முக்கியமான சப்ஜெக்டை எடுத்து சொல்கிறதுக்கு அந்த படம் ஹிட் ஆகணும். அது ஹிட் ஆச்சுன்னா தான் மறுபடியும் நல்ல படங்கள் வரும். அண்ட் நீங்கள் எப்போவுமே நல்ல படங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. நான் பண்ண எல்லாத்துக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஐ ஹோப் தட் நீங்கள் இந்த படத்தை பார்த்து உங்கள் ஹார்ட்டை டச் பண்ணி எங்களையும் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பெஷலி ஐ வுட் லைக் டு தேங்க்ஸ் ஆல் ப்ரெஸ் மெம்பர்ஸ். ஏன்னா எனக்கு ஜென்ரலி ஒரு புது படம் நான் பண்ணல கூட ஒரு புது படம் வரப்போகும்போது எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, அந்த படம் எவ்வளோ நல்லா ஓடும், அது படம் கதை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு த்ரூ த ப்ரெஸ் அண்ட் டு த மீடியா சொல்லி நான் அதில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ அங்கீகாரம் படம் வரப்போகும்போது ஐ ஹாவ் கான்ஃபிடென்ஸ் ஆன் த ஃபிலிம்ஸ். பட் என்னதுன்னா ஐ காட் நல்ல ரிவ்யூவாக வந்திருக்கு. பட் அதே நேரத்தில் வந்து ஏன்னா சில பேர் வந்து உண்மை சொல்ல போனால் நான் யாருக்கும் ஐ எம் நாட் அஃபெண்டிங் எனி ஒன். பட் சில படம் வந்து அவ்வளோ பெரிய படம் இருந்தால் கூட சப்போஸ் அவங்க சரி ஓடலன்னு நினச்சிங்க, அவங்க ப்ரெஸ்லேருந்து மீடியாவில் இருக்குது உண்மை சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் அ ட்ரூத்ஃபுல் ஆன் தேர் சைட். ஸோ அப்படி இருக்க போகும்போது இந்த அங்கீகாரம் படம் பற்றி I've seen them has spoken a very positive about the flip. என்னதுன்னா அது இட்ஸ் a new coming, it's a new hero. ஸோ அதை பற்றி வந்து நம்ம அவ்வளோ பேச பிகாஸ் he will grow up for sure. ஸோ அப்படி இருக்க போகும்போது I had a very சந்தோஷமான ஒரு விஷயம். தட் இஸ் ஒன் இஸ் அதுவே ஒரு வின்னிங் பாயிண்ட் இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நான் கம்மிங் பேக் டு அங்கீகாரம், லைக் இட் வாஸ் ஆல் சர்ப்ரைஸ், எல்லாமே சர்ப்ரைஸாக இருக்குது. இப்போ நான் பேசுகிறது வந்து சப்போஸ் ஒரு படம் ரிலீஸ் பண்ணலை, அதுக்கப்புறம் நான் எது வேணும் பேசலாம், எப்படி வேணும் பேசலாம், தட் இஸ் நாட் த பாயிண்ட் அட் திஸ் மூமெண்ட். ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, நீங்கள் என்ன நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ஸோ ஐம் ஜஸ்ட் விட்னஸிங் வாட் இட் இஸ் டுடே அண்ட் த ரீசன்ஸ் வாய் எதனால நம்ம வந்து இந்த படம் பற்றி பேசுகிறோன்னா பிகாஸ் தெர் ஆர் நிறைய பேர் இந்த படம் பற்றி இன்னும் தெரில. ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ நியூ கமர். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து உண்மை சொல்ல போனால் வி ஆர் குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ரியலி ஹார்ட் ஒர்க், லைக் நாங்கள் இன்க்ளூடிங் மீ அண்ட் ஸ்பெஷலி இஃப் யூ சே மீன்ஸ் லைக் KGR, which I call him Devame because he also called me Devame. There's a long term. ஏன்னா நாங்கள் வந்து
ஒரு 25 வருஷமாக நாங்கள் பழக்கிறோம் பிரதர்ஸ் மாதிரி. ஸோ அதனால தான் அது பழகிட்டோம் லைக் பிரதர்ஸ். ஸோ அப்படி இருக்க போகும்போது when he committed this film, எனக்கு வந்து நீங்கள் ஆக்சுவலி எந்த ஹீரோ பண்ண போகிறாங்க தான் நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தேன். பட் ஆஃப்டர் த சம்டைம்ஸ் ஏன்னா நான் சொன்னேன், நான் எதுவுமே இந்த படம் வந்து டைரக்டர் வந்து ஸ்கிரிப்ட் நல்லா எழுதியிருக்காரு. பட் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து இஸ் அன் அத்லெட்டிக். அதேமாரியே அதுக்கு அந்த தகுதி அந்த ஓடுறது. இந்த காலம் ஹீரோ வந்து இட் இஸ் வெரி ஹார்ட் ஃபார் த ஹீரோஸ் டு ஸ்பெண்ட். அதாவது நம்ம வந்து மாத கணக்கு வருஷ கணக்கில் அது ட்ரைனிங், இந்த படத்துக்காக இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறதுக்கு இட் இஸ் லிட்டில் ப்ராக்டிக்கல் இஷ்யூஸ் ஒன்று இருக்குது அப்படி சொன்னேன். பட் அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் திடீர்னு தேவ் வந்து இந்த படம் வந்து அவரே பண்ணுறாருங்கிறாரு. ஸோ ஐ வாஸ் ஷாக். ஐ செட் தேமே இட்ஸ் நாட் அ ஆர்டினரி. நீங்கள் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் எடுக்கிற மாதிரி நடிக்காதுங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் யோர் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு டவுட் இல்லை. ஏன்னா டெய்லி வீட்டில் அதுக்கு மேலே பேசுவார். படத்தில் கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறார், வீட்டிலனா அதுக்கு மேலே பேசுவார், அதோட சூப்பராக பேசுவார். ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு அந்த இது கிடையாது. ஐ டோன்ட் ஹாவ் எனி டவுட் இன் தட். பட் ஒரு அத்லெட்டிக்னா அதுக்கு ஒரு தகுதி வேணும், அதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக ஒரிஜினலாக இருக்கணும். இட் இஸ் நாட் ஓன்லி பாடி, அதாவது பாடி பில்டர் மட்டும் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா நாங்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட், அதாவது மேலே கீழே இருக்கான். கொஞ்ச நாள் ஷூட்டிங் போகும்போது திடீர்னு வந்து லிட்டில் பை லிட்டில் ஐம் சீயிங் ஹிஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கேட்டால் எங்கே கேட்டாங்கன்னா எங்கள் ஒய்ஃப் செல்ல எங்கே செல்ல தேவ இருக்காருண்ணா, இல்லை அவர் கிரவுண்டுக்கு போயிருக்காருண்ணா, அதுக்கப்புறங்க ஜிம்முக்கு போகிறேங்க, இப்படியே ரெகுலர்ண்ணா. த ரீசன்ஸ் வை ஐம் சேயிங் திஸ் இஸ், ஒரு ப்ரொடியூசர் வந்து அவர் காசு போட்டு எங்கேருந்து காசு இருந்தால் படம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அவரே இந்த மாதிரி லைக் கஷ்டப்படுறாங்கன்னா, திஸ் இஸ் ஐ எம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் மை ஹார்ட். நான் விட்னஸாக இருந்தேன். இந்த அங்கீகாரம் படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது, அவருக்கும் சேர வேண்டிய பேர் கரெக்டான பேராக இருக்குது. இந்த ஆங்கர் முன்னாடி சொன்னாங்களே, ஒரு குழந்தைகிட்டேருந்து அவங்க ஒரு ப்ரைஸு கொடுத்தா ஒரு அந்த மாதிரி வந்து he deserved this name, the title. ரொம்ப கோஇன்சிடென்ஸாக இருக்குது பிகாஸ் ஆஃப் his hard work. ஒன்று. அதுக்கப்புறம் நான் ஏன் என்னோட பர்சனல் ஃபீலிங் நான் கொண்டு, ஏன்னா நீங்கள் சில பேர் படம் பார்த்துருக்கீங்க, பட் அது பிஹைண்ட் த சீன்ஸ், பிஹைண்ட் த ஷூட்டிங் ஸ்பாட் சீன்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கு பிஹைண்ட் their பர்சனல் லைஃப், ஐ வாஸ் ட்ராவலிங் அலாங் வித் தெம். ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் பர்சனலி. காரணம் என்னதுன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து, ஏன்னா இட் இஸ் நாட் ஓன்லி ஹிம், தெய்வம் மட்டும் அவங்க பண்ணல. டைரக்டர் வந்து ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன், சில விஷயம் வந்து நானும் வளர்ந்துட்டேன். நான் பாண்டிச்சேரியில் பிறந்தேன், பட் சென்னையில் தான் ஃபுல்லாக நான் வந்து வளர்ந்தேன். ஏன்னா அம்மா வேணும். பட் நான் வாழ்ந்தது வந்து சென்னை. இத்தனை வருஷம் இருக்கும், நான் இப்போ 50+ இருக்க போகும்போது சில விஷயம் எனக்கு தெரியல. அப்படி இருக்க போகும்போது அந்த டைரக்டர் வந்து ஹீ ரோட் இட் வெரி வெல். ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. நல்ல இன்ஃபர்மேஷன்ஸ், நல்ல விஷயம்ல நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கு. பட் தெரியாத விஷயம் வந்தது நம்ம வந்து எதுவுமே ஒதுங்குற விஷயம் கிடையாது. இட்ஸ் அ டெய்லி லைஃப் அண்ட் டெய்லி லைக் ஸ்போர்ட்ஸ். இப்போ ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் சில்ட்ரன் எத்தனை ஸ்போர்ட்ஸ் மனுஷங்களாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தா இந்தியாவில், தமிழ்நாடு, டோட்டல் ஆல் ஓவர் இந்தியா எவ்வளோ கிரவுண்ட்ஸ் இருக்குது, எத்தனை பேர் அதில் காலையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட டெய்லி லைஃப் வந்து அவங்களோட பர்சனல்ஸ் வந்து சில விஷயம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த கதை கொண்டு வரதுக்கு ஐ ஃபெல்ட் இட்ஸ் நாட் அ பிக் ஃபிலிம்ஸ், பட் இட் இஸ் வர்த் இட் டு see the films. எதுக்குன்னா நம்ம டெய்லி லைஃபோட விஷயம் வந்து நம்ம தெரியுது. ஸோ இட்ஸ் ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் which you did very well. நான் உங்களை பாராட்டல, இன்றைக்கி நான் மனசாட்சி பாராட்டுறேன். ஸோ பிகாஸ் காரணம் என்னதுன்னா, எனக்கு கதை தெரியும், படம் பார்த்தேன், ஃபைட்டு எடுத்தேன், எடிட் பண்ணேன். இந்த படத்தில் நான் அவ்வளோ வேலை செய்யலை, பேருக்கு தான் ஃபைட் மாஸ்டர். பட் என்னோட விஸ்டம், என்னோட நாலேஜ் வச்சுட்டு நான் ஷூட் பண்ணேன். ஏன்னா ரன்னிங்கில், இந்த படத்தில் ரன்னிங் தான், அது ரன்னிங்கில் நான் பண்ணலை, எல்லாமே அவர் தான் பண்ணுறேன். ஆங்கிள்ஸ் மட்டும் நான் வைக்கிறேன், இந்த ரிசர்ச் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் எப்படி இருக்கேன், எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும், ஒரு ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் எப்படி எடுத்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் நான் ஃபோக்கஸில் இருந்தேன். ப்ளஸ் மோர் ரிசர்ச்சிங் இஸ் மோர். ஸோ அப்படி இருக்க போகும்போது எவ்ரி திங் விச் இஸ் தெய்வம் இஸ் டூயிங். சில டைம் வந்து why I'm saying worth to see this film is, பார்க்காதவங்கள பார்க்கணும். அது ஒரிஜினலாக நீங்கள் வந்து நான் சொல்கிறோட நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா அவங்க ஓடு போகும்போது அது என்ன கஷ்டம். ஏன்னா நார்மல் வந்து அத்லெட்டிக் ஓடினா 200 meters ஓடினாக்கா ஒரு ரவுண்டு ஓடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் ஓடும், இல்லை கொஞ்சம் நேரம். பட் ஷூட்டிங் வந்து நம்ம ரிப்பிட்டேஷன் இருந்துனே இருக்கும். ஸோ லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ், ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஓடினா அவங்க மூச்சு வாங்கி தரணும். பட்
லைட்டு போகுது, அதுக்கப்புறம் வந்து நம்ம டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஓடணும். இந்த மாதிரி வந்து இட் இஸ் நாட் ஓன்லி த ஹீரோஸ் டூயிங் பட் ஈவன் தி ஒரிஜினல் ஸ்போர்ட்ஸ் பீப்புள் ஆல்சோ டூயிங் த சேம். ஸோ இதோட ஒவ்வொரு கஷ்டங்கள்லாம் நிறைய பேருக்கு வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் வந்து அது வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே பிகாஸ் நீங்கள் படம் பார்க்கும்போது உண்மையில் நான் என்ன சொல்கிறது அது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம நிறைய படம்லாம் பார்க்குறோம், ஒரு ஸ்டோரிஸ் பார்க்குறோம், ஒரு கதை, அவங்களோட பர்சனல் கதை, அவங்களோட இது லைக் இன்னும் அவங்களோட ஊரில் கிராமர் ஒரு சிங்கிள் மனுஷனோட கதை யாருக்கும் தெரியாது. நம்ம வந்து எல்லாரும் அது பார்க்கணும் பிகாஸ் இட்ஸ் பீன் வெல் நோன் ஹீரோஸ், வெல் நோன் டைரக்டர்ஸ் இதெல்லாம் பார்க்குறோம். நம்மள அதே காசு தான் போட்டு போகிறோம். பட் இந்த படம் வந்து நான் why I'm recommending this is because இது வந்து there are lots of information including me. நானும் சில இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியுது, எனக்கு வந்து சில வித்தியாசமாக புதுசாக இருக்குது எனக்கு. ஆனால் அது உண்மை. அது மட்டும் இல்லாமல் இங்கே வேலை செய்கிறவங்கள ஒவ்வொரு ஆளுங்களா ஒரு லைக் எக்ஸாம்பிள்ஸ் தங்கச்சி கேரக்டருக்கு ஒரு ஆக்சிடென்ட் சீன்ஸ் படத்தில் எண்டில் சில பேர் பார்க்க போகும்போது ஒரு ஆக்சிடென்ட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷி ப்ரோக் அ ஹேண்ட், அவங்க கை வந்து உடஞ்சிருக்கு, அது வீங்கிருக்கு. ஆக்சுவலி அது மாவு கட்டு போட்டிருக்காங்க. ஆனால் என்னதுன்னா அவங்க வந்து அந்த ஷூட்டிங் இருக்குங்க, அதுக்கப்புறம் அந்த சரி சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் கட் பண்ணி ட்ரை பண்ணேன் அந்த மாவு கட்டு. பட் சரி அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த மாவு கட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ட்ஸில் எடுத்துக்கப்புறம் திருப்பி டாக்டர் போய் திருப்பி கட்டுறோம். ஸோ இட் வாஸ் அ ட்ரூ ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். ஏன்னா நாங்கள் எல்லோரும் கஷ்டமாக லைக் 3 ப்ரொடியூசர் இருக்காங்க. I would really love to work with these 3 producers. காரணம் என்னதுன்னா they are so enthusiasm. காசுலேருந்து எங்கே கலெக்ட் பண்ணுறது எனக்கு தெரியாது. பட் என்னதுன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எல்லா ஷூட்டிங் ரன் பண்ணுற மாதிரி அவங்க வந்து அங்கங்கே ஓடுற மேனேஜர்ஸ் வந்து எதுமோ ப்ரொடியூசர்ஸ் மாதிரி, மேனேஜர் கோச்சிக்காதீங்க மேனேஜர்ஸ், அவங்களாம் எதுவும் ப்ரொடியூசர் மாதிரி இருப்பாங்க அங்கங்கே. பட் இவங்க தான் ஓடுறத அங்கங்கே ஓடுறத நான் பார்க்குறேன் நான். ஸோ இட் இஸ் லைக் ஆல் ஆஃப் அஸ் ஒர்க் ஹார்ட். ஐ டிட் மை பெஸ்ட். நானும் ஒரு புதுசாக ஏன்னா ஃபைட் வந்து ஐ மைட் பி குட், நான் வந்து ஒரு நல்ல ஃபைட் மாஸ்டர், ஒரு நல்ல டெக்னீஷியன்ஸ் பேரை வாங்கியிருக்கலாம். பட் இந்த படத்துக்காக ஐ ரிசர்ச் ஸோ மச். ஏன்னா எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ தெரியாது. பட் தெரியுதுக்காக இட் டுக் மந்த்ஸ் ஃபார் மீ டு ரிசர்ச் அண்ட் கெட் திஸ் திங் டன். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி இந்த உலகத்தில் எல்லாம் இந்த விஷயம் வெளியே கொண்டு போய் காட்டுறதுக்கு வந்து டிஓபி இஸ் த ஒன்லி ஒன் பர்சன். அந்த டிஓபி வந்து இந்த உலகத்தில் ஃபுல்லாக ஹீரோ எவ்வளோ கஷ்டப்படுறாரோ, டைரக்டர் எவ்வளோ எழுதுறாரோ கதை, இல்லை வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படலாம், ஆர்டிஸ்ட் யார் பண்ணாலும் சரி, ஒரே ஒரு ஆள் வந்து he will show to the world that these people and this is how the movie is. So DOP, he did his best and then I was very happy on this. Sorry நான் கொஞ்சம் தாசி பேசியேன்னா நான் பேசணும் ஆசைப்பட்டேன், நான் சொல்கிறேன் நான். That is one point. And thirdly, நான் படம் வந்து ஐ ஹேட் ஸோ மச் ஆஃப் enthusiasm on this movie. நான் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். பட் என்னதுன்னா அந்த கான்ஃபிடென்ஸோட மீறி எங்கே போயிடுச்சு படம் பார்த்துக்கு அப்புறம், தட் இஸ் வேர் ஃப்ரம் த மியூசிக் டைரக்டர். அவர் வந்து அந்த படம் வந்து எங்கே கொண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இட் வாஸ் எனக்கு கதை பார்க்குற டைலாக் இருக்குது, எடிட்டிங் இருக்குது, அந்த மோமெண்டம் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த மியூசிக், அந்த ஆர்ஆர், அந்த ஸ்பிரிட் ஒன்று இருக்குல்ல, அது உள்ளுக்குள்ளே வந்து அதுக்கு வந்து அந்த தேட்டர் பார்க்க போகும்போது தான் எனக்கு ஐயோ நான் நினச்சோட டபுளாக நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரூலி இட் கேம் ஃப்ரம் யூ பிரதர். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் சேயிங் அண்ட் வை ஐம் சேயிங் திஸ் இஸ், நான் சில டைம் வந்து கொஞ்சம் பேசுகிறது கம்மியாக, பட் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பேசுகிறேன். காரணம் என்னென்னா உள்ளுக்குள்ளே உண்மை என்ன இருக்குது, அதுக்கப்புறம் எங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஐ ரியலி தேங்க்ஸ் மீடியா ஃபார் சப்போர்ட்டிங் திஸ். நீங்கள் சொல்லாமல் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா யூஆர் நாட் டேக்கிங் திஸ் டு அதனால், பட் நீங்கள் வந்து ஒரு நியாயமாக பேசுங்க. தட் இஸ் வாட் த பெஸ்ட் திங் ஐவ் சீன். ஏன்னா சில மூவிஸ் ரீசெண்டில் கூட யூ வில் டெல் வாட் இட் இஸ். அப்படி இருக்க போகும்போது எனக்கு ஐ எம் ஸோ ஹாப்பி. நான் எல்லாத்தோட கஷ்டம் சொன்னேன், என் கஷ்டம் கூட இருந்தது. ஏன்னா நானும் அந்த படம் பண்ண போகும்போது என் கால் உடஞ்சிருக்கு. ஸோ நான் வந்து ட்ராலியில் தான் போகிறேன், நான் ஸ்ட்ரெச்சில் ட்ராலியில் போகிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து மண்டாடி படத்துக்கு ஷூட்டிங் வந்து நைட்டு வந்து அங்கே ராமேஸ்வரமில் இருந்தேன். அப்புறம் வந்து நைட் மார்னிங் ஃப்ளைட் வரேன், நான் இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பி இதே மாதிரி ஃப்ளைட்டில் இருந்து வந்து நான் ஸ்ட்ரெச்சரில் போகிறேன். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி மீ அண்ட் இட் இஸ் நாட் ஆல் ஆஃப் அஸ், பட் ஐ வுட் லைக் பீப்புள் டு என்கரேஜ். இந்த மாதிரி வந்து நாங்கள் பின்னாடி கஷ்டப்படுறது, இந்த மாதிரி ஃப்ரம் A to Z, ஃப்ரம் த ப்ரொடியூசர்ஸ், ஹீரோஸ் டு டைரக்டர்ஸ் டு ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஆர்ட். தேங்க்ஸ். முதல்ல இந்த படத்தை பற்றி தொடர்ந்து நிறையா எழுதிக்கிட்டே இருக்கீங்க, ரொம்ப பாசிட்டிவாக எழுதுறீங்க, சந்தோஷமாக இருக்குது. நல்ல படத்தில் நம்ம இருக்கணும்,
இல்லைன்னா நம்ம நடிக்கிற படம் நல்ல படமாக ஆயிரணும் அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லா ஆக்டருக்கும் இருக்கும். தொடர்ந்து நல்ல படங்களை நம்ம இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து டோரா பட டைரக்டர் தாஸ் அவர் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது. அவர் தான் கால் பண்ணி இதில் ஒரு ரோல் இருக்குது தம்பி பண்ணுங்கன்னாரு. அப்புறம் வந்து டைரக்டரை ஸ்பாட்டில் பார்த்தோன்னே ஓகே பிரதர்னாரு. இதில் ஒரு வந்து ஸ்போர்ட்ஸ் ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு அக்கௌண்ட்ஸாக நடிச்சிருக்கேன். டைலாக்ஸ் எனக்கு இந்த படம் நம்ம நடிச்சிட்டோம், எனக்கு ஒரு போர்ஷன் தான் முடிச்சிட்டோம். வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப அதில் வர டைலாக்ஸ் உண்மையாகவே இந்த படத்தில் வசனங்கள் ஒன்றுமே ஒவ்வொரு வசனமுமே ஒரு படமாக இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கான கதை இருக்கக்கூடிய வசனமாக இருக்குது. ஒரு வசனம் கேட்கும்போது நமக்கு அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு என்னென்னா, நீங்கள் பார்க்குற 29 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை, அதுக்கு பின்னால் நீங்கள் பார்க்குற 20 செகண்ட் கிடையாது சார் என் வாழ்க்கை, அதுக்கு பின்னால் என்னோடய 29 வருஷ கஷ்டம் இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து நம்ம சினிமாவுக்கு வந்து வர்ற கஷ்டம், இது ஒவ்வொரு ப்ரொஃபஷன்லேயும், சினிமா மட்டும் இல்லை, லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்க எல்லா பேருக்குமே இந்த வசனம் வந்து கனெக்ட் ஆகும். அப்புறம் வந்து ஒரு வீட்டில் உட்காந்து அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 2 பேரும் போய் நிம்மதியாக ஒரு வீட்டில் தூங்குற வரையும் இந்த கஷ்டம் தொடரும். இது மாதிரி வசனம் ஒவ்வொரு வசனம், இப்போ இந்த இவங்க மேடம் பேசக்கூட வசனம் சொன்னாங்க, உன் தலைமுறையிலே வாழ்க்கை மாறிடணும்ப்பா அப்படின்னு. எவ்வளோ ஒரு அற்புதமான வசனங்கள் எழுதிருக்கீங்க சார். உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இந்த வசனங்கள் கேட்கும்போது. அப்புறம் ஹீரோ சாருங்க, அவர் அறம், காப்பி ரணசிங்கம், நல்ல நல்ல ஒரு படைப்பாளி, நல்ல நல்ல படங்களாக எடுத்தவர். அவர் முதலாக தான் அறிமுகமாகிறது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமானதை எடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா இந்த படம் வந்து இன்னும் பல கிராமங்களில், பல நம்ம தெரியாத இடங்களில் ஒரு கிரவுண்ட் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறவங்க, இது வந்து முக்கியமாக இந்த ஸ்போர்ட்ஸ்க்காக இருக்கிறவங்க போய் கண்டிப்பாக அதை பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான படம். ஏன்னா இது முழுக்க அவங்களுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு வெளியில் வரவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு ஒலிம்பிக்கோ வாங்குறதுக்கூடிய எல்லா விதமான வழியையும் இதில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தில் எங்கூட வேலை பார்த்த எல்லா பேரும் இங்கே இருக்காங்க. ஜிப்ரான் சார், அவர் மியூசிக் வந்து சொல்லவே தேவையில்ல. ஏன்னா அவரோட பிஜிஎம், அவரோட மியூசிக்கில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணி ஒரு படத்தை ஒரு ஸ்ட்ராங்காக நிப்பாட்டிடுவார். இதில் வந்து அந்த பாட்டில் வர வரிகள் மாதிரி தான், சட்ட படித்து சான்றோர் மெத்த படித்த மேலோர் எங்கள் வழி மறந்தீரோன்னு ரொம்ப பிரமாதமான சாங் கொடுத்துருக்கீங்க சார். அப்புறம் என் மாஸ்டர் பீட்டர் கேன் மாஸ்டர், அவங்களுக்கு தெரியும், அவரோட படங்கள் அவர் வேலை பார்த்தாலே அந்த படத்துக்கு நடிக்கிற ஹீரோ வந்து எஃபர்ட்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த அவர் கொடுக்குற அந்த இது தாங்கக்கூடிய உடம்பு நம்ம தயாராக இருக்கணும். இல்லைன்னா அவர்கிட்ட வேலை பார்க்க முடியாது. பம்பரமாக சொல்லல்றாள். அது மேலே ஒன்று இந்த ஸ்போர்ட்ஸு எப்படி இந்த கேஜேஆர் சார் அந்த கிரவுண்டில் ஓடுறது, அந்த கிரவுண்டுக்குள்ளே அவர் பண்ணியிருக்கிறது ஃபுல்லாக, அப்புறம் ஆக்ஷன் பிளாக் இதெல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தார் மாஸ்டர். நன்றி. எங்கள் கேமராமேனு, அந்த மேற்கு தொடர்ச்சி மலை இந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளை வந்து வேஷ்டி சட்டை லுங்கி இப்படி ஒரு மாதிரி காமிச்சா வந்து கொஞ்சம் நல்லா காமிச்சிருக்கீங்க சார். இதில் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க. தேங்க்யூ சார். படத்தில் வேலை பார்த்த அனைவரும் நன்றி. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு படமாக இருக்கும். எல்லா பேரும் தேட்டரில் பார்த்து இதை ஆதரவு தரணும். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் நிறையா அனுப்பிச்சிட்டே இருக்காங்க, நிறையா சந்தோஷமாக இருக்குது. இன்ஸ்டாகிராமில் செம்மையாக வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த படத்தோடது. இப்போ தான் இந்த படத்தோட ரீச் ஆரம்பிச்சிருக்கு. எப்படியாவது இன்னும் ஒரு 1 வீக் இந்த படத்தை கொண்டு போய் எங்கள் தயாரிப்பாளர்கள் பிரசாந்த், அஜித் சார், அருண் சார் 3 பேரும் இந்த படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்ன வரையும் இதை தூக்கிட்டு ஓடிட்டே இருக்காங்க. மொதல் நாள் ஷூட்டிங் கூப்பிடல ஆரம்பித்து இன்ன வரையும் ஒவ்வொரு பிளேயர்ஸு, ஹீரோ சார் கூட பேசும்போது நான் இப்போ உட்காந்துருக்கும்போது சொன்னார், ஒரு பிளேயர்ஸு நீ போய் அச்சீவ் பண்ணுப்பா, நீ உன்னோட இலக்கணம், அதுக்கு உன்னோட மொத்த செலவை நான் பார்த்துக்கிறேன்னாரு. இதெல்லாம் வந்து வெளியில் பண்ணுறது ரொம்ப, படத்தில் நடிக்கிறது வேறு, அந்த படத்தில் நடித்த கதாபாத்திரமாக பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஒட்டுமொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள். தென்பதியான் சார், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படத்தை கொடுத்துருக்கீங்க. இன்னும் மிகச்சிறந்த படைப்புகள் உங்கள் மூலியமாக வந்து வரணும் சார். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. மேற்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். அங்கீகாரம் எனக்கு கிடைச்ச முதல் அடையாளம். இங்கே பிரசாத் லேபுக்கு நான் அடிக்கடி வருவேன். ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்தேன், இங்கே ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன். இது வரைக்கும் பேசினது கிடையாது. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறி இருக்குது.
எனக்கு அதுவே மிக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வப்னா மேம்க்கு நான் அந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லாமல் இந்த மூவிக்கு நான் வந்திருக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து ஏடி சிவானா தான் ஃபஸ்ட்டு என்னை செலக்ட் பண்ணது இந்த கேரக்டருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக் விஷன், யங் ப்ரொடியூசர்ஸ் 3 பேர், அருண் அண்ணா, பிரசாந்த் அண்ணா, அஜித் அண்ணா 3 பேரும் இல்லாமல் எதுவுமே இல்லை. ஏன்னா நான் போகிற சில மூவிஸ்லாம் வந்து ப்ரொடியூசர்ஸை நான் பார்த்ததே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங்கில் இருந்து லாஸ்ட் இப்போ வரைக்கும் நான் அவங்கள எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க, எல்லாம் அவ்வளோ உழைச்சிருக்காங்க இந்த படத்துக்காக. அதுக்கப்புறம் வந்து ஜேபி சார், என் லைஃப்பில் வந்து நிறையா மூவிஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அங்கீகாரம் கொடுத்த முதல் படம் அது ஜேபி சார்னால மட்டும்தான். நான் எப்பயுமே எல்லா இடத்துக்கும் போகும்போது ஃபஸ்ட்டு நான் ஜேபி சாரை தான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இதில் அவ்வளோ பெரிய ஹோப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னோட அண்ணா கேஜிஆர் சார், எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு எனக்கு நடிக்கிறதுக்கு. ஒரு ஆர்டிஸ்ட்னால் நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும், ஓகே இவங்க கூட நடிக்கிறோம் எப்படி நம்மளை எடுத்துப்பாங்க அப்படின்னு. எல்லா கம்ஃபர்ட்டையும் கொடுத்தது வந்து அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். என்னை எல்லாம் அவ்வளோ அழகாக தங்கமயில்னு கூப்பிட்ருப்பாங்க. எல்லாருமே சொன்னாங்க ஒன்று ரொம்ப அழகாக தங்கமயில்னு கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு. அந்த பேரை கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிப்ரான் சார், அவங்க மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு என்ன ஒரு பெருமைனா, ஓகே இந்த மாதிரி ஆசான் கூடலாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. டிஓபி சார் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க. சில இடங்களில் வந்து டைரக்டர் சார் இல்லாத இடத்துல அவங்க இருக்கும்போது இன்னும் பண்ணுமா, இன்னும் நடி, இன்னும் அழுகு அப்படிலாம் சொல்லி எனக்கு நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் மாஸ்டர் பீட்டர்கின் மாஸ்டர், எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவங்க கூட ஒர்க் பண்ணுறதுல ஐம் ரியலி ஹாப்பி. அண்ட் கோ ஆர்டிஸ்ட் இவங்க எல்லா கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. எடிட்டர்னா ரொம்ப தேங்க்யூ, என்னை வந்து இவ்வளோ அழகாக எல்லாம் காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ.